வணக்கம். இந்த உலகத்துல நிறைய மர்மமான இடங்கள் இருக்கு. நம்ம இந்தியாவிலும் அதே மாதிரியான மர்மமான இடங்கள் நிறைய இருக்கு. இதுல ஒரு மர்மமான இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரூப்குண்ட் ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி தான். இந்த ஏரி சமோலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்துல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஏரி எவ்வளவு உயரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 5000 மீட்டர் உயரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பனியால் சூழப்பட்ட ஒரு ஏரி. இதனால என்ன ஆகுது, வெயில் காலங்கள்ல அந்த பனி உருகிறப்ப என்ன ஆகுது, அதுல இருந்து ஒரு சில எலும்புக்கூடுகள் வெளியில தெரியுது. இதனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்துறாங்க. அந்த பகுதியை பத்தின மர்மமான நிறைய விஷயங்களை அந்த மக்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனாலதான் இந்த இடத்துல இப்படி எலும்புக்கூடுகள் எல்லாம் கிடக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து அவங்க பலவிதமா பேசிட்டு வந்தாலும் இதற்கான உண்மை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும், எப்படி இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் இந்த ஏரியை சுத்தி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணதுல என்னெல்லாம் இவங்க யூகிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரியானது இப்ப பாத்தீங்கன்னா இப்படி இருந்தா கூட இந்த மனித எலும்புக்கூடுகள் எல்லாமே பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல புதை உண்டதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த இடமானது என்ன இருக்கும், ஒரு போர் செய்த ஒரு இடமா கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த ஏரி சுற்றி இப்படி எலும்புக்கூடுகள் எல்லாம் கிடக்கு. போர்ல இறந்த போர் வீரர்களோட எலும்புக்கூடா கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா சீன வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள அத்துமீறி நுழைய முயற்சித்ததன் காரணமாக கூட இந்த மாதிரி அவங்க இறந்து போயிருக்கலாம். அதனால இந்த எலும்பு கூடுகள் எல்லாம் சுத்தி கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இவங்க எல்லாமே தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு. இத பத்தின ஒரு பேச்சுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு மர்மமான விஷயம், ஒரு அமானுஷ்யமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய பேய்கள்லாம் ராத்திரி வந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விதமான கதைகளை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்க, இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த ஏரிக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஆங்காங்கே மனித எலும்புக்கூடுகள் நிறைய கிடக்கிறது. பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த கதையை எல்லாருமே தொடர்ந்து எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி சொல்றாங்கல்ல இவங்க, இந்த மாதிரி போர் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஊடுருவ முயற்சி பண்ணியிருக்கலாம், அவங்க இந்த இடத்துல இறந்து போயிருக்கலாம், கடும் நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஏதாவது தொற்று நோய் அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் இறந்து போயிருக்கலாம், அதனால அவங்களோட எலும்புக்கூடுகள் அங்க கிடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட யூகம் எல்லாமே நம்ப தகுந்த வகையாக தான் இருக்கு. ஆனா இது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் ஏதோ ஒரு மத நம்பிக்கையின் காரணமாக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம், அதனால இந்த மாதிரியான எலும்புக்கூடுகள்லாம் அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்கிறப்ப என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு மர்மமான இப்படி ஒரு அமானுஷ்யமான ஏரி அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவலை நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அது சகஜமா போனதுனால அதை பத்தி அவங்க பேசுறதோட நிறுத்திக்கிறாங்க. ரெகுலரா போய் அங்க பாக்குறது இல்லை அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயம். இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.